திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல். திருமூலர் அருளிய திருமந்திரம் பாடல். கல்லுண்ணாமை தலைப்பில் சொல்லக்கூடிய பாடல். வாமத்தோர் தாமும் மது உண்டு மாள்பவர், காமத்தோர் காம கல் உண்டே கலங்குவார், ஓமத்தோர் உள்ளொளிக்கு உள்ளே உணர்வர்கள், நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே. வாமத்தோர் அப்படின்னா சக்தியை முழுமுதற் தெய்வமாக வச்சு வணங்கக்கூடியவங்க. அவங்கள வாமத்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்களாம், மயக்க நூல் அந்த வழி நின்று அறியாமை காரணமாக கல்லுண்பார்கள். அப்படி கல் உண்பது சக்திக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த எண்ணமே தப்பு. சக்திக்கு சந்தோஷத்தை எது கொடுக்கும் அப்படின்னா சிவானந்தம், அந்த சிவனோட பேரானந்தத்தில் திளைப்பது தான் சக்திக்கு உண்மையான இன்பத்தை கொடுக்கும். அப்படி அறிவை மயக்கம் அந்த கல் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்பாளே பல இடங்களில் சிவபூஜை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி அம்பாள் வழிபாடில் அவங்க அம்பாளுக்கு இந்த கல்லுன்றது தான் அவங்களுக்கு களிப்பை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி இலே காமமுடைய கீழோர் என்ன செய்கிறாங்களாம், காமத்தால் கல்லுண்டு கலங்குவார். அப்படின்னா ஆண் பெண் இணக்கம், அந்த உடலையும் உள்ளத்தையும் உணர்வையும் தளர செய்யக்கூடிய அந்த காம கல்லை குடித்தே மயங்குறாங்க, கலங்கி போயிருக்காங்க. சிவ வழிபாட்டுக்கு உரியது என்ன அப்படின்னா ஓமத்தோர் உள்ளொளிக்கு உள்ளே உணர்வார்கள்ங்கிறார். அந்த சிவ வழிபாட்டுக்கு உரியதான ஓமம், அதாவது தீ வளர்த்து யாகம் பண்ணுறது, மன ஒருமைப்பாடோடு இருந்து தியானம் பண்ணுறது, இதுதான் சிவ வழிபாட்டுக்கு தேவையானது அன்பு. அப்படி அன்போடு செய்யக்கூடிய வழிபாடு. அப்படி செய்யும் பொழுது சிவன் என்ன செய்வாரா, அந்த உணர்வுக்குள்ள உயிரோட உணர்வில் இன்ப தேனை பாய்ச்சுவார் அப்படின்னு சொல்லுவார். நம்ம மணிவாசகர் சொல்வார், என்பெல்லாம் உருக்கி தேன் பாயுதுன்னு சொல்லுவார். அப்படி நந்தி நாமமாகிய நமச்சிவாய என்னும் அந்த திரு 5 எழுத்து மந்திரத்தை இறைவனுடைய திருவருளால் சிறப்பாக நம்ம கணிக்கும் பொழுது அந்த இறைவனுடைய திருவடி உணர்வை அடையலாம், அந்த திருவடி பேரானந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி திரு 5 எழுத்தை உச்சரித்தா எப்படி இருக்குமா, ஆலைப்படு கருமின் சாறு போல அன்னிக்கும் அஞ்செழுத்தின் நாமம். அந்த அஞ்செழுத்தோட நாமத்தை உச்சரிக்க கரும்புச்சாறு போல் தித்திக்கும் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் காமிக்கிறாரு. நம்ம இப்படி உச்சரித்து வரும்பொழுது சாமி என்ன செய்வார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் பரிய, அந்த தாய் எப்படி குழந்தைக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்குறாளோ அது மாதிரி நமக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத இறைவனுக்கு தெரிஞ்சு நமக்கு கொடுத்து அருள் பாலிப்பார். திருச்சிற்றம்பலம்.